இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேங்க் ஸ்டாக்ஸ் தான் அனலைசிஸ் வந்து பண்ண போறோம். மேக்ஸிமம் பிரைவேட் ஸ்டாக்ஸ் தான் வந்து அனலைசிஸ் வந்து பண்ண போறோம். இதுல பிஎஸ்சி பேங்க்ஸ் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நேத்து மதுரை வீரன் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாரு. அதுல பிஎஸ்சி பேங்க்ஸ்ல அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வந்து மணியை வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவா வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலையுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்தது. பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் அப்புறம் இங்க பிஎஸ்சி பேங்க்ஸ்ல எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பிரைவேட் பேங்க்ஸ் பக்கம் வந்து போயிடுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஐடிபிசி ஃபர்ஸ்ட் பேங்க் இங்க கன்சிடர் பண்ணலாமா இல்ல அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாமா, எதை வந்து பல்க் மோட்ல வந்து போகலாம், எது வந்து இப்ப பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மார்க்கெட் கேப்பே வந்து 11 லட்சம் கோடியா வந்து இருக்கு. இதுவே நம்ம ஐடிபிசி ஃபர்ஸ்ட் பேங்க் பக்கம் போனோம் அப்படின்னா 50,000 கோடி ரூபாய்க்கு மேலதான் மார்க்கெட் கேப்பா வந்து இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து க்ரோயிங் பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தல ஆல்ரெடி வளர்ந்த பிசினஸ், எல்லா இடத்துலயுமே உங்களால ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்க்க முடியும். ட்ரஸ்ட் வந்து அந்த பேங்க் மேல வந்து இருக்கு. ஸோ நிறைய விஷயம் வந்து அதில் ப்ளஸ்ஸாக தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இத்தனை நாளாக வந்து மார்க்கெட்ல வந்து இருக்காங்க. இதுவே நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பக்கம் வந்தோம் அப்படின்னா இப்போதான் குரோயிங்கான ஒரு பிசினஸா இருக்கு. பட் ஆனால் எல்லா இடத்துலையுமே தெரியப்படுத்திட்டாங்க அவங்களோட பிசினஸ். ஸோ அண்ட் இந்த ரெண்டு பிசினஸை பொறுத்தல இப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டுமே கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வைஸ் வந்து பார்க்கும்போது 1.1 வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. இதுவே நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் பக்கம் போனோம் அப்படின்னா 2.1 to 2.2 வந்து இருக்கு பிரைஸ் டு புக். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்போ காஸ்ட்லியா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஆவரேஜா ட்ரேட் ஆனதே வந்து பிரைஸ் டு புக் வந்து 3 to 4 வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரைஸ் வந்து கீழே இறங்கி 2ன்ற அந்த ஒரு பிரைஸ் புக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பேங்க் நம்ம வேல்யூஷன்ஸ் வந்து பிரீமியமா தான் கொடுத்தாகணும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் புக்னா என்ன, பிரைஸ் ஏர்னிங்ஸ்னா என்ன, புக் வேல்யூனா என்ன, இந்த பேங்க்ஸ்க்கு நம்ம ஏன் அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்டா புக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது, அந்த புக் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு பேங்க் இருக்காங்க அப்படின்னா அந்த பேங்க் வந்து ஒருவேளை இங்க பிரச்சனைல ஆகுது, டிஃபால்ட் வந்து ஆகுது அப்படின்னும் போது அந்த பேங்க் டோட்டலா எவ்வளவு லோன் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு லோன் கலெக்டடும் அப்புறம் இவங்க கிட்ட எவ்வளவு அசெட்ஸ் இருக்கோ அந்த இவங்க கிட்ட எவ்வளவு லைபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு இவங்களோட டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் நம்ம போட்டு பார்க்கும்போது எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதான் புக் வேல்யூவா வந்து இருக்கும். இதை பத்தி டீடைல் இந்த இமேஜ்ல வந்து வரும், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்கோட அசெட்ஸ் வந்து இங்க வந்து 1000 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா லைபிலிட்டிஸ் வந்து ஒரு 900 கோடி ரூபாய் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வர வேல்யூ வந்து 100 கோடி ரூபாய் வருது. அதுதான் இந்த கம்பெனியோட நெட்வொர்த்தா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த பேங்கோட டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்க கேஸ் மாதிரி 10 கோடி ஷேர்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 10 கோடி டிவைடட் பை இங்க வந்து 100 கோடி நம்ம பண்ணும்போது வர ஆன்சர் வந்து 10 ரூபாய் இருக்கும். ஸோ அதுதான் புக் வேல்யூ பர் ஷேர். ஸோ இங்க வந்து அந்த ஃபார்முலாவும் வந்து இருக்கும். புக் வேல்யூனா என்ன அப்படின்னா அந்த கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா புக் வேல்யூ வந்து தெரிஞ்சிடும். புக் வேல்யூ பர் ஷேர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த புக் வேல்யூவோட அந்த ஒரு வேல்யூ வந்துருக்கும்ல, அது கூட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ் அந்த லயபிலிட்டிஸ் நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ புக் வேல்யூ பர் ஷேர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் போது தான் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கோ அது கூட நம்ம வந்து டிவைட் பண்ணோம். அப்ப நம்ம 10 கோடி ஷேர்ஸ் 100 கோடி ரூபாய்ன்ற புக் வேல்யூ கூட நம்ம டிவைட் பண்ணும்போது புக் வேல்யூ பர் ஷேர் வந்து கிடைச்சது 10 ரூபாய்ன்றது புக் வேல்யூவா நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ புக் வேல்யூ ஒரு பேங்க் முக்கியமானு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம். அந்த பேங்க் இதுக்கப்புறமே பிரச்சனை நடந்து ஃபுல்லாவே அந்த கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆனாலும் கூட நமக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து சேஃப்டியா இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ புக் வேல்யூ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். நெக்ஸ்ட் பிரைஸ் புக் ஏன் ஒரு பேங்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரைஸ் புக்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஷேர்ஸுக்கு எப்படி பிரீமியம் கொடுத்து வாங்குறோமா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்க பேங்க்கு வந்து புக் வேல்யூ தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கேயுமே பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் பிரைஸ் ஏர்னிங்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுன்றது ஃபர்தரான்னு பார்ப்போம். இப்போ பிரைஸ் புக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பிரைஸ் புக்கோட ஃபார்முலா வந்து ஷேர் பிரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ பர் ஷேரா வந்து இருக்கு. ஷேர் பிரைஸ் வந்து 200 ரூபாய் இருக்கு அப்படின்னா புக் வேல்யூ வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம ரெண்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 2 வந்து வரும். அப்படின்னா பிரைஸ் புக் வந்து 2ல வந்து இருக்கு. 1 ரூபாய் ஒர்த் உள்ள பேங்க் அசெட்ஸ்க்கு நம்ம 2 ரூபாய் வந்து பே பண்றோம். ஸோ சிம்பிளான கான்செப்ட் இதுவா தான் வந்து இருக்கு. ஸோ ஒரு பேங்கோட வேல்யூ வந்து இப்போ 1 ரூபான்றதை நம்ம வச்சுக்கலாம். அதோட பிரைஸ் புக் வந்து 1 கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கம்மியான வேல்யூல வந்து வாங்குறோம். ஸோ ஒருவேளை அந்த பிசினஸ் வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருந்தாலும் இருக்கலாம். அதை நம்ம செக் பண்ணிட்டு வாங்கணும். பிரைஸ் புக் கம்மியா கிடைக்கும் போது நம்ம 1 ரூபாய் ஒர்த் உள்ள அந்த பேங்க் ஆஃப் அசெட்ஸ்க்கு நம்ம வந்து 1 ரூபாய்க்கு கம்மியா வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இதே 1 ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா நம்ம ஏன் பிரீமியம் கொடுக்குறோம், அந்த பேங்கோட பிசினஸ் வந்து சவுண்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பிரைஸ் புக் இப்படிதான் நம்ம அரைவ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எவ்வளவு பிரீமியம் கொடுத்து வாங்குறோன்றது செக் பண்றதுக்கான ஒரு வேல்யூவா வந்திருக்கு. அடுத்ததா பிரைஸ் ஏர்னிங்ஸ் பக்கம் வந்து வருவோம். ஒரு பேங்க்கு இயர்லி எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்களோ அதை பொறுத்து பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து மாறும். ஒரு பேங்கோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பொறுத்து பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து வரும். பிரைஸ் ஏர்னிங்ஸோட ஃபார்முலா என்ன, ஷேர் பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேரா வந்து இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே பிரைஸ் ஏர்னிங்ஸோட ஃபார்முலா வந்து தெரியும். ஷேர் பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேரா வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க் வந்து எவ்வளவு ஒரு ஷேருக்கு வந்து ஏர்ன் பண்றாங்களோ அது கூட வந்து நம்ம ஷேர் பிரைஸ் வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 20 ரூபாய் ஒரு பேங்க் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து 200 ரூபாய் இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 10ல வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பேங்க் 1 ரூபாய் ப்ராஃபிட் பண்றதுக்கு நம்ம 10 ரூபாய் பிரீமியம் வந்து கொடுக்கணும். ஸோ இங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நம்ம பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க மாட்டோம். ஏன் அதை நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் தான் நம்ம வந்து இங்க செக் பண்றதுக்கு தான் பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். பேங்க்ஸ்க்கு ப்ராஃபிட் வந்து ஈஸியா வந்து மேனிபுலேட் பண்ணி காமிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொவிஷன் நீங்க மேனிபுலேட் பண்றது மூலமா இங்க ப்ராஃபிட் வந்து அதிகமாகிறது மாதிரியோ இல்ல அப்படின்னா கம்மியாகிற மாதிரியோ காமிச்சிக்கலாம்.
ப்ரொவிஷன்ஸ் அதிகமா வச்சாங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கம்மியா காமிக்கலாம். ப்ரொவிஷன்ஸே இல்லாம ஃபுல்லாவே ப்ராஃபிட்ல காமிச்சாங்க அப்படின்னாலும் அவங்களால காமிக்க முடியும். ஸோ அதனால நம்ம பேங்க்ஸ்ல பிரைஸ் மட்டும் நம்ம தனியா வச்சு எடுத்துட முடியாது. அந்த வேல்யூவேஷன்ஸ்க்காக நம்ம வந்து எடுக்க முடியாது. இதை தாண்டி அந்த பேங்க்ஸ் எல்லாமே என்பிஎஸ் வந்து மேக் பண்ணுவாங்கல்ல, அதை பொறுத்துமே ப்ராஃபிட் வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த கம்பெனிஸோட அந்த ஒரு குட் இயர் பேட் இயர் ரெண்டுமே வந்து நடக்கும். இந்த ஒரு 2 இயரை பொறுத்து ப்ராஃபிட்ஸ் வந்து மாறும். அதனால பிரைஸ் வந்து மாறும். ஸோ அதனால நம்ம எக்ஸாக்ட் கால்குலேஷன் வேணும் அப்படின்னா பிரைஸ் புக் வந்து எடுக்கணும். அதுக்கு அடுத்துதான் புக் வேல்யூ வந்து பாத்துக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். பட் ஆனா நம்ம பிரைஸ் புக்கை பார்த்துட்டு அப்புறம் புக் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு லாஸ்டா தான் பிரைஸ் பக்கம் வந்து வரணும். பிரைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நம்ம எடுக்கும்போது நம்ம பிரைஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோட ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் ஒர்த்தா வந்து இருக்கு. ஒரு பேங்கோட ப்ராஃபிட்டை பொறுத்த அளவுல அது ரீசனபிளான ப்ராஃபிட் வந்து மேக் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்ஓஇ வந்து அதிகமா இருக்கும். அதிகமான ஆர்ஓஇ இருக்கும்போது நம்ம ரீசனபிளான பிரைஸ் புக் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க் வந்து குட் பேங்கா வந்து வச்சுக்கலாம். ஒரு குட் பேங்க்கு நம்ம ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா அதிகமான ஆர்ஓஇ இருந்து ரீசனபிளான பிரைஸ் புக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து குட் பேங்கா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிளே வந்து இருக்கு. ஸோ அதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஷாப்பின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதோட நெட் வந்து 10 லட்ச ரூபாய் வந்து இருக்கு. பிரைஸும் வந்து 10 லட்ச ரூபாய் வந்து இருக்கு அப்படின்னா பிரைஸ் புக் எவ்வளோ ஒண்ணுதான் பிரைஸ் புக்கா வந்து இருக்கு. ப்ராஃபிட் இந்த கம்பெனி எவ்வளவு மேக் பண்றாங்க 50,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து மேக் பண்றாங்க. இதே வந்து நம்ம பேங்க் டூ பக்கம் போனோம் அப்படின்னா அதே நெட் உள்ள பேங்க் 10 லட்ச ரூபாய் நெட் உள்ள பேங்க். பட் ஆனா பிரைஸ் பொறுத்தல 30 லட்ச ரூபாய் வந்து இருக்கு அப்படின்னா பிரைஸ் புக் வந்து 3ல வந்து இருக்கு. காஸ்ட்லியா கொடுத்து இந்த பேங்க் வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த கம்பெனி ப்ராஃபிட் எவ்வளவு மேக் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 3 லட்ச ரூபாய் வந்து மேக் பண்றாங்க. அப்படின்னா நம்ம எதை வந்து பை பண்ணோம் ஷாப் பி தான் வந்து பை பண்ணோம். அதே செகண்ட் பேங்க் தான் நம்ம வந்து பை பண்ணோம். எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட் அதிகமா வந்து மேக் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம ப்ரீமியம் கொடுத்து வாங்குறதுல தப்பு இல்லை. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம பேங்க்லயும் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ எங்க பேங்க்ஸை பொறுத்தவரைமே பிரைசிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஆர்ஓஇ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆர்ஓஇ அதிகமா இருக்கும்போது நம்ம பிரைசிங்ஸ் அதிகமா வந்து கொடுக்கலாம். பிரைஸ் புக்குமே வந்து அதிகமா கொடுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து HDFC பேங்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் அதை வந்து இந்த டூல் இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியமா வந்து இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து அவ்வளவு கொடுக்குறது இல்லை. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக கம்பேரிசனாவே பார்த்துருவோம். ஸோ இந்த ஒரு டேபிள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். HDFC பேங்க் வந்து பிரைஸ் புக் வந்து 2.2 to 2.5 வந்து இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 14% இருக்கு. பிரைஸ் வந்து 16 வந்து இருக்கு. மெச்சூரான பேங்க், ஸ்டேபிளான பேங்க். அதனால நம்ம வந்து ப்ரீமியம் கொடுக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்தவரை 1.2 பிரைஸ் புக்கா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 9% வந்து இருக்கு. பிரைஸ் 36 வந்து இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பண்றது கம்மியா வந்து இருக்கு. அதனால க்ரோயிங் பிசினஸ், ரிஸ்கான பிசினஸ். பிரைஸ் புக் வந்து 1.2 வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இதோட பிரைஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 1.5 பிரைஸ் புக்கா இங்க போட்டிருக்கு. பட் ஆனா ஆக்சுவலா இருக்குது 0.9 அதாவது 0.8 தான் பிரைஸ் புக் வந்து இருக்கு. பட் ஆனாலுமே ஆர்ஓஇ வந்து பெருசா வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. 89% ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல போன குவார்டர்லாம் வந்து அடி வாங்க. அதனால அந்த பேங்கோட ஆர்ஓஇ வந்து இப்போ வாலட்டைலா வந்து இருக்கு. பிரைஸ் ரேஞ்சுமே இங்க வந்து அதிகமா தான் வந்து காமிக்கும். இந்த பிசினஸ்மே வந்து இப்போ டர்ன் அரவுண்ட் பிசினஸ் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பாரிசன்ல நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா பிரீமியம் நம்ம ஏன் HDFC பேங்க் கொடுக்குறோன்றது தெரிய வரும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம வந்து க்ரோயிங்கான பிசினஸ்க்கு எந்த அளவுக்கான பிரீமியம் கொடுக்குறோம் அப்படின்றது தெரிய வரும். இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்தல இப்போ டர்ன் அரவுண்ட் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு டர்ன் அரவுண்ட் மேல தான் நம்ம வந்து பெட் பண்ணிட்டு இருக்கோம். புது சிஓஸ் வந்திருக்காங்க, பிளான்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. 2027 எப்படி போக போறன்ற பிளான் எல்லாமே நம்ம கையில வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி மேல தான் நம்ம வந்து பெட் பண்றோம். இது மூணுத்துக்கு நமக்கு வந்து டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு க்ரோ ஆகிற பேங்க் ஆல்ரெடி, இன்னொன்று வந்து க்ரோ ஆன பேங்க், இன்னொன்று வந்து டர்ன் அரவுண்ட் ஸ்டேஜ்ல இருக்க பேங்க். இது மூணுத்துக்கு நம்ம டிஃபரெண்ட் தெரிஞ்சு நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ் வச்சு நம்ம கம்பாரிசன் பார்த்துட்டோம். இதுவே இங்க டாப் 3 பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க பிரைவேட் செக்டர்ல, அவங்கள வச்சு நம்ம கம்பாரிசன் வந்து பார்த்துருவோம். HDFC பேங்க் வந்து இருக்கு. சேம் பிரைஸ் புக் வந்து நீங்க செக் பண்ணிக்க 2.2 கிட்ட வந்து இருக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 14% வந்து இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 16 to 17 வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பிசினஸ் வந்து அண்டர் வேல்யூட் குவாலிட்டி வந்து இருக்கு. நம்ம செக் பண்ண பார்க்கும்போது இதுவே ஆக்சிஸ் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா 1.8 to 2.2 வந்து இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 13 to 15% வந்து இருக்கு. அந்த பிரைஸ் ரேஞ்சுமே 13 to 15 வந்து இருக்கு. இந்த ஒரு பேங்க் வந்து ஃபேர் வேல்யூவா வந்து இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து 2.1 to 2.5 வந்து பிரைஸ் புக்கா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 12 to 13% வந்து இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 18 to 22 வந்து இருக்கு. பிரீமியம் தான். பட் ஆனா இங்க வந்து வேல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கூல் ஆஃப் வந்து ஆயிருக்கு. ஸோ எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ HDFC பேங்கை பொறுத்தல டிஸ்கவுண்ட் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஒரு பிசினஸ் ஏன் கீழே இறங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கான ரீசன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தென் இந்த பிசினஸ்க்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் இப்போ வந்து கீழே வந்திருக்கு. அப்புறம் அந்த மேஜர் இம்பாக்டா வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். ஸோ இதுவே நம்ம ஆக்சிஸ் பேங்க் பக்கம் போனோம் அப்படின்னா பேலன்ஸ்டான ஒரு பிளேயரா வந்திருக்காங்க. பிரைஸ் ஃபேரா வந்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் குட்டா வந்திருக்கு. ஸோ அதனால இது வந்து பிரீமியம்லேயே ட்ரேட் ஆகிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்க முடியாது. டிஸ்கவுண்ட்லேயே ட்ரேட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்க முடியாது. ஸோ இது வந்து பேலன்ஸான ஒரு பிளேயரா தான் வச்சுக்கணும். கோட்டக் மஹிந்திரா பேங்க் போனோம் அப்படின்னா பிரீமியமே அந்த பேங்க் வந்து இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். முன்னாடி வந்து பிரைஸ் புக் வந்து 3 to 4 வந்து இருக்கும். பட் ஆனால் இப்போ 2.1 to 2.5 தான் வந்து இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்தல 12 to 13% வந்து இருக்கு. ஸோ எக்ஸ்பென்சிவா அந்த பேங்க் வந்து இப்போ ஃபேர்வான வேல்யூக்கு வந்து இருந்திருக்கு. பட் ஆனால் இதுல இருந்து எக்ஸ்ட்ராடினரி growth வேணும் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமாக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஜென்ரேட் பண்ணும்போது இந்த பேங்க்ல இப்போ இருக்கிற அந்த ஒரு பிரைஸ் புக் நம்ம கன்சிடர் பண்ணது பெட்டரா வந்து இருக்கும். பட் ஆனால் அப்படி இருக்க மாதிரி இப்போ தெரியல. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும்போது கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். HDFC பேங்க் இப்போ கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தல இப்போதைக்கு ஃபேரான வேல்யூஷன் வந்து இருக்கு. நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். பெருசா growth இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸும் கிடையாது. கீழே இறங்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து கிடையாது.
ஏன் அப்படின்னா இப்போதைக்கு ஃபேர் வேல்யூல வந்துருக்கு, அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த பிஎஸ்சி பேங்கை கம்பாரிசன் பண்ண போறோம்னு சொன்னோம்ல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் அந்த எஸ்பிஐ பேங்க் தான் இப்போ வந்து கம்பாரிசன் வந்து பண்ண போறோம். இந்த கம்பாரிசன்ல எஸ்பிஐ பேங்க் தான் வந்து ஜெயிக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பிரைஸ் புக் வந்து இங்க நமக்கு 2.2 வந்து இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டோம். எஸ்பிஐ பேங்க் வந்து 1.2 to 1.6 வந்து இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 13 to 14% வந்து இருக்கு. இதுவே எஸ்பிஐ வந்து பார்க்கும்போது 18 to 21 வந்து இருக்கு. ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா வந்து இருக்கு. பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது 16 to 17 ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இருக்கு. அப்படின்னா நம்ம அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்றதுக்கு நம்ம 16 ரூபாய் 17 ரூபாய் வந்து கொடுக்குறோம், ₹1 ப்ராஃபிட் பண்றதுக்கு. இதுவே எஸ்பிஐ பேங்க் பக்கம் போனோம் அப்படின்னா 10 to 12 தான் இருக்கு. ஸோ அந்த கம்பெனி ₹1 ப்ராஃபிட் பண்ணுது அப்படின்னா நம்ம 10 ரூபா to 12 ரூபாய் தான் பிரீமியம் வந்து கொடுக்குறோம். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமா ஜெயிக்கிறது எஸ்பிஐ பேங்க் தான் வந்து இருக்கு. growth பொறுத்தவரை ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மாடரேட்டான growthல இப்போ growth ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டில அது வந்து தெரியும் எஸ்பிஐ கூட கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனா எஸ்பிஐ வந்து ஹையா வந்து இருக்கு. இங்க பிசினஸ் டைப் வந்து பார்க்கும்போது இது பிரைவேட் பேங்க், இது வந்து பிஎஸ்சி பேங்க் வந்து இருக்கு. ஸோ இங்க ப்ராஃபிட் growth வைஸ் வந்தோம் அப்படின்னா இங்க 24% ப்ராஃபிட் growthல எஸ்பிஐ பேங்க் வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 11% growthல தான் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ROE வந்து இங்க 20%ன்றதுல எஸ்பிஐ பேங்க் வந்து growth ஆயிட்டு இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து 14%. ஸோ இங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து கிடைச்சால் கூட, பட் ஆனா இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது எஸ்பிஐ பேங்க் வந்து சூப்பரா வந்து growth ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அந்த ஒரு அசெட் குவாலிட்டி பெட்டரா வந்து இருக்கு. ஸ்டேபிளான மார்ஜின்ஸ் இருக்கு, கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம தாராளமா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லா வந்து இருக்கலாம். பட் ஆனா எஸ்பிஐ பேங்க் வந்து இது எல்லாமே அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணுது. ப்ராஃபிட் growth சூப்பரா வந்துருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சூப்பரா வந்து இருக்கு. இந்த ஒரு பிஎஸ்சி ஸ்டாக் ரீரேட்டிங் பண்ற மாதிரி எஸ்பிஐ பேங்க் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 100 ரூபான்ற வேல்யூக்கு நம்ம 180 ரூபாய் வந்து கொடுக்குறோம். ஏர்னிங்ஸ் பொறுத்தவரை நம்ம 14 ரூபாய் வந்து ஏர்னிங்ஸ் வந்து எடுத்துட்டு வருது. இதுவே நம்ம எஸ்பிஐ பேங்க் போனோம் அப்படின்னா 100 ரூபாய் வேல்யூக்கு நம்ம 130 ரூபாய் கொடுத்தாலே போதும். ஏர்னிங்ஸ் பொறுத்தவரை 20 ரூபாய் வந்து எடுத்துட்டு வருது. ஸோ எஸ்பிஐ பேங்க் வந்து இப்போ நமக்கு மோர் அட்ராக்டிவா வந்து இருக்குது தெரியுது. ஸோ இதை பத்தி டீடைலா இன்னொரு வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த பிரைஸ் டு புக் அண்ட் தென் புக் வேல்யூ அண்ட் தென் வந்து இங்க இருக்கிற அந்த ஒரு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் இது மூணுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பார்த்துப்போம். பிஎஸ்சி பேங்க்ஸ் அண்ட் தென் பிஎஸ்சி ஸ்டாக்ஸை பத்தி நம்ம நாளைக்கான வீடியோல டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே நம்ம இத்தனை நாள் கன்சிடர் பண்ணல, இதுக்கப்புறம் மட்டுக்காச்சும் அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கான வீடியோல டீடைலா வந்து பார்ப்போம். ஸோ இவ்வளவுதான் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.